அயன் கம்மியாக இருக்கிறவங்க நிறையா இப்போ கருவேப்பிலை ஜூஸ் நிறையா சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்றது? கருவேப்பிலை ஒரு கற்று எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கூட போட்டுக்கோங்க, அதே மாதிரி அலோவேரா அந்த கற்றாழை இது மேலே இருக்கிற ஸ்கின்னை நீக்கிட்டு அது ஒரு 7 தடவை தண்ணியில் கலந்து அது ஒரு சின்ன பிட் உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா அடிங்க, நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள், தேன் கலந்து குடிங்க, இல்லைன்னா சால்ட் பேப்பர் போட்டு குடிங்க. இந்த மாதிரி ரெகுலராக குடிக்க அயன் ஜாஸ்தி ஆகும். நல்ல பேரிச்சம்பழம் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் டெய்லி நம்ம சாப்பிட்லாம். பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் இது நிறைய சாப்பிட்லாம். கரிசாலை கீரை, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை எது வேணால் நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா லிவர், சிலர் வந்து ரத்தம் நிறைய சாப்பிட்றாங்க, ரத்த பொரியல் சொல்லி அது சாப்பிடுவாங்க. சிலருக்கு வந்து சுவரொட்டி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் சாப்பிட்டிங்கனாவே ஹீமோக்ளோபின் நல்லா ஏறும். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுங்க. அயன் ரிச்சாக எது இருக்கோ, முருங்கைக்கீரை, முருங்கை இலை, இந்த மாதிரி எது இருக்கோ இது வாரத்துக்கு 2-3 நாள் கருவேப்பிலை சட்னி அரைச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இந்த கோங்குரா கூட நல்லா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆந்திராவில் கிடைக்கும் சில புளிச்சக்கீரை நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு செய்வோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது தெரிஞ்சுங்க. அது இல்லாமல் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜூஸஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விட்டமின் இ, விட்டமின் ஏ இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும், கூடவே ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சாப்பிடணுங்கிறது கரெக்டான டயட்டிஷியன் கிட்ட கேட்டு அது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்